யோனாவிலும் அவர் பெரியவராய் இருக்கிறவர். எல்லா தீர்க்க தரிசிகளிலும் மகா தீர்க்க தரிசியானவராய் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரை பணிந்து கொள்வோம். அவரை போல பெரியவர் இல்லை. யோனாவிலும் அவர் பெரியவராய் இருக்கிறவர். சாலமோனின் அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு சொன்னார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சர்வஞானி. சாலமோனை போல எந்த ஒரு ஞானியும் இந்த பூமியிலே பிறந்தது இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சர்வ ஞானியா இருக்கிறவர். அவருடைய ஞானத்திற்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் பெரியவர். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லா ஞானிகளிலும் நீ பெரியவரா இருக்கிறவர். உம்முடைய ஞானமே உயர்ந்தது, உம்முடைய ஞானமே சிறந்தது, உம்முடைய அறிவே அறிவு, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. இந்த காலவேளையில் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய ஆலயத்திலும் அவர் பெரியவராய் இருக்கிறவர். ஆண்டவர் பெரியவர். ஆலயத்திலும் அவர் பெரியவர். அவர் உயர்ந்தவராய் இருக்கிறவர். நன்றி செலுத்தி கர்த்தரை நாம் பணிந்து கொள்வோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க போகிறோம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. பரிசுத்தத்திலே அவர் மகத்துவம் சிறந்தவர். பரிசுத்தத்திலும் அவர்தான் பெரியவர். ஆண்டவரை நல்ல மகிமை செலுத்தி பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஆண்டவரே, இந்த காலவேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கர்த்தரை நல்லா பாடி துதிச்சு இந்த காலவேளையில் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. துங்கனீசுவே தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவே. துங்கனீசுவே தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவே. மங்கா புகழும் மகிழ்ந்து போற்றி துதித்திடுவே. மங்கா புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. கங்குள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கி. கங்குள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கி. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே. நல்ல மனதார வாழ்த்துங்க. போற்றுவோமே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த அணைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த அணைத்து எடுத்தோனே. ஆடி தண்ணில் எம் பாவம் எரிந்த அன்னை உத்தமனே. ஆடி தண்ணில் எம் பாவம் எரிந்த அன்னை உத்தமனே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனை மன்னர். அன்றும் இன்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனை. நல்ல சத்தத்தை உயர்த்தி போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே. பாவம் போக்கியே சாபம் மாற்றி ரோகம் தொலைத்தோனே. கர்த்தரை உயர்த்துங்க. ஆமென். ரோகம் தொலைத்தோனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. தூயா நீயா காயம் மாற்றியே கருணாநிதி பரியா. தூயா நீயா
காயம் மாற்றியே கருணாநிதியே போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை போற்றுவோமே. பாரில் என்னை பிரித்தெடுத்தோனே பாவி வந்தோனே. கர்த்தரை உயர்த்துக. மீட்டுக் கொள்ளும்படி வெளிப்பட்டவர் அவர். ஆமென். அகமதினிலே ஆவியினிட அருள் நிறைந்தோனே. அகமதினிலே ஆவியினிட அருள் நிறைந்தோனே. தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தராய் பாரி. நன்றி அப்பா. ஓ தந்த தேவனே பரிசுத்தராய் பாரி. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றி போற்றுவோமே. பூரணராகவே இந்த மாதமும் கிருபை அளிப்பார் அவர். கிருபை அளித்தோனே புகழை விரும்பேன் மகிழ்வேன் தினமே மகிமை செலுத்திடுவேன். ஓ புகழை விரும்பேன் மகிழ்வேன் தினமே மகிமை செலுத்திடுவேன். போகில்லாதோனே கானம் பாடி போகில்லாதோனே கானம் பாடி. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றி போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றி போற்றுவோமே. கைகளை நல்லா தட்டி கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றையும் விட்டு நம்மை தேடி வந்து மீட்டுக் கொள்ளும்படி தேவன் இந்த பூமியிலே அவர் மனிதனானவராய் இருக்கிறவர். பூரணராய் நாம் வாழும்படி சகல கிருபையும் பொரிந்தின தேவன் எல்லாவற்றையும் விட்டு இறங்கி நம்மை தேடி வந்து நம்மை மீட்டுக் கொண்டு அவரை போலவே நம்மை மாற்றி ஆண்டவர் நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறவர். அவரோடு கூட இருக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிற தேவன் அவரை போலவே ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றி கொண்டு வருகிறவர். கையை வைத்து இந்த காலவெளியில கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கு தக்கதாக அவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அவர் பெரியவராய் இருக்கிறவர், அவர் உயர்ந்தவராய் இருக்கிறவர். அவரை போல ஒரு பெரியவர் இல்லை, அவரை போல உயர்ந்தவர் இல்லை, அவருக்கு ஒப்பானவரும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு தொடர்ந்து நாம் மகிமைகளை செலுத்தி ஆண்டவரை உயர்த்தி பாட போகிறோம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தர் என்று சொல்லி பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. சொல்லுங்க, போற்றி போற்றி போற்றி. ஆமென். ஓஹோ, போற்றி போற்றி துதித்திடுவோம். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை.
யெகோவா ஈரே ஈரே. சொல்லுங்க, புல்லுல வாழ்வை வாழச் செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம், பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம், ஆமென். பாடி பாடி உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம். ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்கச் செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ரப்பா ரப்பா என்று பாடுவே. யெகோவா ரப்பா ரப்பா. சொல்லுங்க, ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், மரண இருளின் உடனிருந்து ரப்பா. யெகோவா ரப்பா ரப்பா. ஹீலர் யெகோவா ரப்பா ரப்பா. போற்றி போற்றி துதித்திடுவோம், ஓஹோ பாடி பாடி உயர்த்திடுவோம். போற்றி போற்றி துதித்திடுவோம், ஆமென். பாடி பாடி கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. சொல்லுங்க, போற்றி போற்றி போற்றி. கர்த்தரை நல்லா புகழ்ந்து பாடுங்க. ஆமென். போற்றி போற்றி, ஓஹோ பாடி பாடி ஆனந்தமாய் ஆனந்தமாய் அவரை நாடி ஆராதனை செய்திடுவோம். ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி ஆராதனை செய்திடுவோம். சொல்லுங்க, யெகோவா யெகோவா ஈரே இந்த தேவன். தேவைகள் யாவும் எல்லாம் பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். உங்கள் தேவைகள் யாவையும் பர்வதத்தில் அவர் பார்த்துக் கொள்வார். ஓ யெகோவா ஈரே எங்கள், ஆமென். தேவைகள் யாவும், ஓ யெகோவா ரப்பா எங்கள் தகப்பனே. என்னாலும் சுகம் தருவே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. பாடுங்க, ஆமென். கூப்பிடுங்கள், கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்க. சத்தத்தை உயர்த்தி, யெகோவா ஈரே. தேவைகள் யாவையும் அவர் சந்திப்பார். ஆமென். யெகோவா ரப்பா. பரிசுத்தர் என்னாலும் சுகம் தரும். ஓஹோ யெகோவா ஈரே எங்கள், ஆமென். ஓஹோ யெகோவா ரப்பா. நன்றி தகப்பனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதா. தைரியம் கொண்டு சொல்லுங்க, நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதா. ஓ எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் எல்லாரும் நின்று, 10,000 விழுந்தாலும், ஓ
சுகம் தருகிறவரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆமென். ஓ யெகோவா ராஃபா என்ற நன்றி அப்பா. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய். ஓஹோ பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். அறிக்கை பண்ணுங்க, பயமில்லையே, பயமில்லையே, எல்லா பயங்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஓஹோ பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு. ஆமென். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை இந்த மாதத்தில் தலைகளை நிமிரச் செய்வாராக. ஆமென். மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை. ஓ பயமில்லையே, பயமில்லையே. கர்த்தரை பாடி உயர்த்துங்க, அவர் ஆதரவளிக்கிற தேவன். ஓஹோ பயமில்லையே, எதிர்கால தகப்பனே. ஓஹோ பயமில்லையே, பயமில்லையே, கர்த்தர் ஆதரவாய். எதை குறித்தும் பயப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. கர்த்தரை உயர்த்துங்க. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிரச் செய்வி. ஓ என் விளக்கை ஏற்றி என் தலையை நிமிரச் செய்வி. கேடகம் நீ, கேடகம் நீ. கர்த்தரை நல்லா உயர்த்தி, கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர். ஆமென். கேடகம் நீ, சிறந்த கைமாறு. ஆமென். எஸ். ஓ இருப்பதனா. சொல்லுங்க, கேடகம், கேடகம் நீ. கர்த்தராகிய யெகோவா நம்முடைய கேடகம், நம்முடைய ரட்சணிய கேடகம் அவர். ஆமென். எஸ் ஃபாதர். ஓ பயமில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர். ஓ பயமில்லையே, எதிர்கால ஒன்றையும் குறித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு பயம் வேண்டாம். ஓஹோ பயமில்லையே, பயமில்லையே. ஆமென். இருப்பதனால் பயமில்லையே, என் கர்த்தர். என் நல்ல மேய்ப்பனி, என் முன் செல்கின்றேன், பசுமையாக நடத்திடுவே. அறிக்கை பண்ணுங்க, என் நல்ல மேய். நீங்க எங்களுக்கு முன்பாக போங்க ஆண்டவரே, பசுமையாக நடத்திடும். கர்த்தர் நடத்தினார்னா எதிரிகளின் முன்பே நிரம்பி வழிய செய்து, என் தலையை உங்கள் தலைகளை நிமிர்த்தி. ஆமென். நிரம்பி வழிய செய்கிறவர். சொல்லுங்க, எதிரிகளின் முன்பே, எதிரிகளின் முன்பே நிரம்பி வழிய செய்வார். அபிஷேகம் பண்ணுகிறவர் அவர். ஓ எதிரிகளின் முன்பே. நல்ல கர்த்தரை உயர்த்துங்க. சொல்லுங்க, 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 எதிரிகளின் முன்பே. நல்ல தலைகளை தேவனுக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யுங்க ஆண்டவரே. என்னை நீங்க நிரப்பணும். உங்க அபிஷேகம் என்னை நிரப்பணும். நீர் கொடுக்கிற நிறைவு எங்களுக்கு வேணும்.
ஓ, சத்துருக்களுக்கு முன்பாக அவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். பாத்திரங்கள் நிரம்பி வழியும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்படி செய்வாராக. உங்க பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். என் பாத்திரம் நல்ல விசேஷத்துல நிரம்பணும், நல்ல விசேஷத்துல நிரம்பணும். இப்பொழுது நிரப்புகிற வேலை, இந்த மாதத்திற்கான நிறைவு கர்த்தர் கொடுக்கிற வேலை. சத்துக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை 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 எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவாராக. ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மகிமையினால கனத்தினால முடிசூட்டுகிற தேவன். மகிமையும் கனமும் உங்களுடைய பிள்ளைகளை இந்த மாசத்துல முடிசூட்டட்டும். விசேஷித்ததை முன்குறித்திருக்கிறவர், விசேஷித்தவைகளை முன்குறித்திருக்கிற தேவன். நல்ல நிரப்பிக் கொண்டு நலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வர சமீபித்து வர சமீபித்து வர Oh, thank you, Lord. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் நீ உன் குமாரனை பலியிடு. கர்த்தர் குறித்திருந்த மலைக்கு ஆபிரகாம் சென்றான். அவன் போய் கர்த்தருக்கென்று பலி செலுத்துகிற வரைக்கும் அவனுக்கு தெரியாது எல்லாமே கர்த்தருடைய பர்வதத்தில் ஆயத்தமா இருக்குன்னு. வேதத்தை படிக்கிற நமக்கு தெரியுது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை படிக்கிற நமக்கு தெரியுது கர்த்தர் எல்லாத்தையும் அவனுக்காக அங்கே ஆயத்தம் பண்ணிட்டாருன்னு. ஆனால் அவனுக்கு தெரியாது. விளக்கம் போல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் புறப்பட்டு போனான். இது எதற்காக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார்? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை நெருங்கி சூழ்ந்து நிற்க எல்லா சாட்சிகளையும் கர்த்தர் நமக்கு முன்பாக ஏன் வச்சிருக்கிறார்? அதை பார்த்து இந்த விசுவாச பாதையில தைரியத்தோடு ஓடணும், உற்சாகத்தோடு கூட ஓடணும். கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிற எல்லைகளுக்கு நேராக நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும். அதற்காக தான் இத்தனை சாட்சிகளை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறவர். ஆபிரகாம் கர்த்தரை பணிந்து கொள்ளணும், பலியிடணும் தான் போனா. ஆனா அவனுக்கு தெரியாமலேயே கர்த்தர் எல்லாவற்றையும் மலையிலேயே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். தேவ சமூகத்திற்கு சில நேரத்துல சில குறைவுகளோடு கூட நம்ம வர நேரிடும். சில நேரத்துல என் வாழ்க்கையில இவ்வளவு குறைகள் இருக்குது, கர்த்தரை தேடி நான் என்னத்தை பெருசா கண்டுட்டேன்ற ஒரு நினைப்பு இருக்கும். ஆனா நீங்க அறிஞ்சு கொள்ளணும், நீங்க என்னைக்கு கர்த்தரை தேடி வர்றீங்களோ அன்னைக்கே கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி அவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு உரியது உங்களுக்கு தாங்க கிடைக்கும், வேற எங்கேயும் போகாது. இந்த ஆடு முள்ளுகளுக்குள்ளாக கொம்புகள் சிக்கி உள்ள கிடக்குது. ஒருவேளை இந்த ஆடு இந்த முள்ளுல சிக்காம அந்த கொம்புல சிக்காம இருந்துச்சுன்னா ஓடி போயிருக்கும். ஆனா கர்த்தர் அதை ஆபிரகாமுக்குன்னு வச்சது, ஈசாக்குக்கு பதிலாக வச்சது. அதனால அது அந்த இடத்தை விட்டு போறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. நல்ல கையை உயர்த்தி நீங்களும் தானே ஆராதிக்கிற தேவன். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்க. அவர் விரும்புறது எல்லாமே அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக தான். கைகளை தேவனுடைய சன்னிதானத்தில் உயர்த்தி இந்த காலவெளியில கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பெரியவர் அவர், உயர்ந்தவரா இருக்கிறவர். தேவனே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவெளியில் நாம் தொழுது கொள்ள போகிறோம். நன்றி தகப்பனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. சொல்லுங்க, ஒருவரும் ஒருவரும் சேரா வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும்
மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க. பரிசுத்த நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னதரே. நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே. ஏல்வோலாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலாம் நீரே உமக்கு முடிவொன்று. ஓஹோ ஏல்வோலாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலாம் நீரே உமக்கு முடிவொன்று. கையை உயர்த்தி உம்மை அறிந்தவர் உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு ஒருவன் தேவன் ஆவியா இருக்கிறாரே. உம்மை புரிந்தவர் ஆமே கண்டவர் இல்லையே. உமக்கு ஒருவன்கள் சொல்லுங்க. நீரே 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 உம்மை ஆராதிக்கிறேன் முழு மனதோடு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். நீரே எல் ஷடாய் நீரே சர்வ வல்லவர் நீரே. ஏலோஹிம் நீரே என் தேவனும் நீரே. ஆமென். எலோஹிம் எலோஹிம் நீரே என் தேவனும் நீரே. உம்மை அறிந்தவர். கைகளை உயர்த்தி அவரை பணிந்து கொண்டு தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய குமாரனே தம்மை வெளிப்படுத்தினவர். உம்மை அறிந்தவர் தேவனே கிறிஸ்துவே ஆவியானவரே. சொல்லுங்க. நீரே 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 ஓ நீரே ஆமே. நீரே ஆமே. ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி உமக்கே சிங்காசனம் அமைத்தீர். உம்மை துதிக்கிறோம். சொல்லுங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே நல்ல கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. இந்த காலை வேளையில இந்த மாதத்தை துவக்கும் பொழுதே அவரை தேடி அவரை தொழுது கொண்டு அவரை ஆளுகை செய்ய செல்வோமானார். அவர் ஆளுகை செய்வார். உம்மை தொழுகிறோம். கைகளை நல்லா உயர்த்தி கேளுங்க. எங்க நடுவுல உலாவுங்க. இது உம்முடைய வாசஸ்தலம் ஆண்டவரே. எங்கள் நடுவில் உலாவுவீராக.